துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் பலப்படவும், உடைய வார்த்தையில் நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா உற்சாகம் அடையவும், உடைய வார்த்தையில் சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. பேசுகிற அடியனை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் மூடிக்கொள்ளுங்க. நீர் வெளிப்படுவீராக. தேவ வார்த்தைகள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா. பேசுகிற ஆண்டவரே தகப்பனே அடியனை தேவனை கர்த்தர் சிலுவையில மறைத்து நீர் ஆண்டவரே கேட்கிற யாவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக இருக்க இந்த வார்த்தைகளை தேவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையானது எல்லா ஆராதனையில பார்க்கிலும் இது ஒரு விசேஷமான ஆராதனையில ஒன்று என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஆராதனையானது வருஷத்துல நம்ம எத்தனையோ ஆராதனையை ஒவ்வொரு வாரமும் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த ஆராதனைகளை பார்க்கிலும் விசேஷமான ஆராதனைகள் சில உண்டு. அதில் ஒன்று தான் இந்த நாளில் மகிழ்ச்சியான ஆராதனை. காரணம் ஏன் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறதான ஆராதனையினால தான் இந்த நாளை நம்ம அழைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மகிமை அடைகிற நாள், அதுதான் இந்த ஆராதனையின் நாளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவரை மேசியாவாக அறிமுகப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது என்று சொன்னால் இந்த நாளில் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை மேசியாவாக ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினாராம். ரெண்டாவது, தம்மை பலியாக தெரிந்து கொண்ட நாளாக இருக்கிறது. 3 காரியங்களை நம்ம இந்த நாளில் இந்த ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். ஒன்று, தம்மை மேசியாவாக தேவனை கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். ஜனங்கள் அப்பதான் தெரிந்து விழிப்படைந்தார்கள். இவர்தான் மேசியா, இவர்தான் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வாழ்த்தினார்கள், பாடினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, தம்மை மகிமைப்படுத்தினவராய் அவர் காண்பித்தார். அல்லேலூயா. அவர் மகிமை அடைந்தவராய் காண்பித்தார். 3 காரியங்களை இந்த ஆராதனையில கர்த்தர் தம்மை அவரை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, தம்மை மேசியாவாக அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது, தாம் தான் பலியாக அவர் தெரிந்து கொண்டதை அவர் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் தம்மை மகிமை அடைந்தவராய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளைத்தான் குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த நாளில் ஆராதனைகளை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விசேஷமான கர்த்தருடைய ஆராதனையில் நாம் தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பார்த்த மாதிரியே இயேசு கிறிஸ்து தம்மை மரணம் அடைவதற்கு ஆயத்தம் பண்ணினார். தம்மை மரணத்திற்கு ஆயத்தம் பண்ணினார் என்பதை இந்த ஆராதனையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் அவர் ஊழியம் செய்தார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஆனால் மரணத்திற்கென்று தம்மை ஆயத்தம் பண்ணின நாள் ஒன்று உண்டு. ஆனால் அந்த நாள் இந்த நாளாகிய கர்த்தரை ஆராதிக்கிற இந்த குருத்தோலை ஞாயிறு. அல்லேலூயா. இந்த நாளை குறித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து தாம் மரணம் அடைய போகிறதை ஜனங்களுக்கு அவர் தெரிவித்தார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டாராம். மரணம் அடைவதற்கு தம்மை
அவர் தகுதிப்படுத்தினார், தெரிந்து கொண்டார். அவர் என்ன செய்தாராம்? மரணத்திற்கென்றே அவர் என்ன பண்ணாராம்? தன்னை ரெடி பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்துல இந்த நாளை நம்ம கவனிக்கணும், எல்லாரையும் கவனிக்கணும். அப்ப இத பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதான பாடுகளை, இப்படிப்பட்டதான மரணத்தை அவர் தெரிந்து கொள்வார் என்பதை முன் அறிவிப்பாக பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அநேக வார்த்தைகளை சொல்லப்பட்டாலும், எகிப்திலேயே தேவனாய் கர்த்தர் ஒரு அடையாளத்தை நிழலாக வைத்திருக்கிறத நம்ம குறிப்பாய் வாசிக்க முடியும். இந்த நல்ல விசேஷமா நம்ம அதை வாசிக்க போகிறோம். கிமு 1300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது தேவனாய் கர்த்தர் அவர் தம்முடைய குமாரன் அவர் மரணத்துக்கென்று நியமிக்கப்படுகிற நாளை இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு ஆயத்தம் பண்ணுகிற நாளாக இந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டாராம். வேதத்துல வாசிக்க போறோம் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். இது வாசித்த பிறகுதான் நம்ம இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ஆயத்தமானார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக எகிப்து தேசத்துல ஜனங்கள் வாழ்ந்தபோது, அடிமைகளாய் வாழ்ந்தபோது தேவன் மோசேக்கு சொன்னதை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். கவனிக்கணும், ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அந்த வசனத்தை அப்படியே டிஸ்பிளே கொஞ்சம் நிறுத்துப்பா. ஜனங்க பார்க்காதவங்க பார்க்கட்டும், கவனிக்காதவங்க கவனிக்கட்டும். பாருங்க, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி என்ன சொல்றாரா? இந்த மாதம் 10ஆம் தேதியில, நல்லா கவனிக்கணும், அந்த எபிரேயர்களும் ஒரு மாதம் இருக்கு. என்ன மாதம்னா, நமக்கு எப்படி ஆங்கில மாதங்கள் இருக்குதோ அங்க நிசான் மாதம்னு ஒன்று இருக்குது. ஆபிப், அதுக்கப்புறம் நிசான். சரிங்களா? இன்னைக்கு நம்ம மார்ச் ஏப்ரல் எப்படியோ அது அப்படி. அப்புறம் இந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி அதுதான் நமக்கு குட் ஃப்ரைடே. அன்றைக்கு அவங்களுக்கு குட் ஃப்ரைடே. ஆனா 10ஆம் தேதியை அங்க குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 10ஆம் தேதியில வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். யாருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்திற்கென்றே ஒரு ஆட்டுக்குட்டி. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தில வாசமா இருந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கென்று ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணலாம் தெரிந்து கொண்டார்கள். இப்ப வாசிக்க போறோம், கவனிங்க. இயேசு கிறிஸ்து அடையாளமா தான் இது சொல்லப்படுகிறது. வாசிப்போம் 4ஆம் வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களா இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும், நல்லா கவனிக்கணும், பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும். இளமையா இருக்கணும். ஒரு வயதுனாக்கா வயது அங்க சொல்லல, இளமையா இருக்கணும். அதாவது நல்லா செழிப்பா இருக்கணும். ஒரு வயதுன்னு ஆட்டுக்கு நல்லா கொஞ்சம் அது ஆடு வச்சிருக்குதான் நல்லா தெரியும். அது இளமையா இருக்கும். நல்லா கொஞ்சம் பழுதற்றதா நல்ல ஒரு புஷ்டியா இருக்கிற ஒரு ஆட்டை, நல்ல ஆட்டை தெரிந்து கொண்டு, அது செம்மறி ஆடுகளாவது செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்தது, அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து போதும். அல்லேலூயா. இப்ப இங்க சொல்றாரு, நீங்க தெரிந்து கொள்ளப்படுகிற நாள் 10ஆம் தேதி அப்படின்ற தேதியோடு கூட இந்த நாளை அங்க அடையாளமாக நிழலாக இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உங்களை எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனுக்கு அடையாளமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டை நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு அவர் அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் பாருங்க, ஏன் அப்படின்னாக்கா
அடிக்கப்படுவதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள கடவீர்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆடு என்ன பண்ண போகுது, இன்னும் நாட்கள்ல அது அடிக்கப்பட போகிறது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அதுதான் பஸ்கா என்று சொல்லி அது பொருள். பஸ்கா அப்படின்னா இங்கிலீஷ்ல நமக்கு தெரியாது, ஆனா பாஸ் ஓவர்னுவாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சாட்சியெல்லாம். அதனால பாஸ் ஓவர்னா, பாஸ் ஓவர்னா கடந்து போகிறார்கள். இந்த பஸ்கா தான் உங்களை என்ன பண்ணுதுன்னா இந்த தேசத்தை விட்டு நீங்க கடந்து போக செய்கிறது என்கிறதான அர்த்தம் அது. அப்ப இந்த நாளை நீங்கள் வெளியேறுவதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்படுகிற ஆட்டுக்குட்டியை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அறிவித்ததை நாம் பார்க்கும்போது, குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு ஆடு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, பரலோக ராஜ்யம் என்கிறதான ஒரு இடத்திற்கு போவதற்கு இந்த ஆடாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நாள். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அநேக ஆடுகள் இருந்திருக்கும், ஆனா இவங்க குறிப்பிட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆட்டை என்ன பண்ணோம்னா தனியா வச்சுட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒன்று நினைவுக்கு வரும் இவங்களுக்கு, இந்த ஆடு அடிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. இந்த ஆடு இதை பார்க்கும் போதெல்லாம் என்ன வரும்னா, இந்த ஆடு இன்னும் ஒரு 4 நாள் என்ன அடிக்க போகுது, இது மரணிக்க போகிறது, இது அடிக்கப்பட போகிறது என்பதை எல்லா ஆடுகளுக்கு வித்தியாசமா இந்த ஆடை என்ன பண்ணுவாங்களாம் அடையாளப்படுத்தி அதை வைத்திருப்பார்கள். ஏன் அப்படின்னா இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதை பார்க்கும் போதெல்லாம் மற்றொரு மனுஷருக்கு தெரியும், இஸ்ரவேல் தெரியும், இது நமக்காக அடிக்கப்பட போகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அந்த நிழலோட்டத்துக்கு அடையாளமாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் பிறந்து நிச்சயமாகவே அவர் அந்த நாளை தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை நாளாக தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நம்முடைய இந்த தேசம் மாத்திரமல்ல உலகம் முழுவதுமாக இந்த நாளை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவர் மரணம் அடைவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நாளாக இருக்கிறது. 2வது காரியம் பாருங்க, இந்த நாளில் நம்ம வாசிக்க போகிற வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிற கவனிங்க. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இங்க தீர்க்கதரிசி மூலமாக இயேசு கிறிஸ்து அவர் எப்படியெல்லாம் அவர் வருவார், பிறப்பார், ஊழியம் செய்வார், அது மாத்திரமல்ல இந்த நாளை குறித்ததான செய்தியை இந்த சகரியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறத நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க, வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. இது கிட்டத்தட்ட கிமு 5ஆம் நூற்றாண்டுல, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 500 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது. நல்லா கவனிக்கணும். எகிப்தில் 1300 வருடங்களுக்கு முன்பாக, காலங்கள் போக போக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சகரியா என்கிறதான தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதுறாரு, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தேவகுமார் என்கிறதான ஒரு கிறிஸ்துவானர் பிறந்து அவர் இப்படிப்பட்டதான காரியங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கும்போது கவனிக்கணும். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறினது. இதை நீங்கள் 4 சுவிசேஷங்கள்ல நீங்கள் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்க்க முடியும் இல்லையா, லூக்கா எழுதின சுவிசேஷங்களை பார்க்க முடியும், மார்க் எழுதின சுவிசேஷங்களை பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கு நம்ம படிக்க போகிற வேத வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாள்ல அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. அப்ப தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
1 முதல் 9 வரைக்கும் வேகமா வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உண்டத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு திரளான ஒரு மகிழ்ச்சியை அந்த நாட்கள்ல ஆராதனையாக பாடி அவரை துதித்து அவரை மகிமையாய் தேவனாய் கர்த்தர் பாருங்க அவர் கடந்து வந்ததை ஜனங்கள்லாம் அவர் பாருங்க அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தேவனாய் கர்த்தரை அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள் இல்லையா? அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல நிறைவேறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறோம். பாருங்களேன், இந்த நாளிலும் கூட இதுல அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் சில காரியங்களை மாத்திரம் குறிப்பாக எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் வாசித்தோம், அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த வேத பகுதியை முதலாவது குறிப்பாக நம்ம கவனிக்க போகிறோம். இந்த வேத பகுதியில பாருங்க, வேத வசனங்களை நம்ம நன்றாக கவனித்தால் இதில் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள்ல 2 பேரை அவர் குறிப்பாக அழைத்து அவருக்கு சொன்ன வார்த்தை தான் இது. அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல முதலாவது நம்ம கவனிக்கணும், அவர் எங்க போனாலும் அவருடைய எல்லா சீஷர்களும் அவரோட கூட இருந்தார்கள். முதலாவது. 2வது, இந்த சீஷர்கள் மாத்திரமல்ல, இன்னும் திரளான சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் அவர் எங்கு போனாலும் அவரோட கூட இருந்தார்கள் என்கிறதான காரியங்களை வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. ஆனால் இந்த நாள்ல விசேஷமாய் கர்த்தர் மகிமை அடைய போகிற இந்த நாள்ல அவர் என்ன சொன்னார்? 2 பேரை மாத்திரம் அழைத்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு கழுதையையும் கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் என்றார். இந்த வேத வசனத்தை நம்ம கவனிப்போமானால் பாருங்க, சீஷர்களுக்கு அவர்களோட கூட தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு சரியாய் புரியல, தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சரியாய் அவர் காண்கிற தேவனாய் இருந்தார். இங்க வேதத்துல வாசிக்கும் போது சீஷர்களுக்கு கட்டப்பட்ட அந்த கழுதைய அவளுக்கு இருக்கிற இடத்த சரியா அவளுக்கு புரியல, அறியல. ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது, ஏதோ இருந்த மாதிரி இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா அடிக்கடிக்கு, இந்த இடத்துல இருக்குதப்பானாக்கா ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லுவோம் நம்ம பாஷையில இல்ல. அங்க ஒரு ஸ்கூல் இல்லப்பா அப்படின்னாக்கா அங்க ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னாரு, சரியாய் சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் போங்க, அந்த கிராமத்துல அங்க கழுதையும் கழுதை குட்டியையும் கட்டியிருக்க நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை முதலாவது நம்ம கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து
ஒவ்வொன்றையும் சரியாய் அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்கிறதான வேத பகுதியை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப கழுதையையும் அது கட்டப்பட்ட நிலைமையையும் தேவனாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்குமே அது சரியா புரியல, யாருக்குமே தெரியல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதை பாருங்க, அவர் நன்றாக அறிந்தவராய் இருக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்னாக்கா, நம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவருக்கு முன்பாக மறைவானது, வாசிக்கலாமே. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர் பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் தேவ ஜனங்களாய் இருக்கிற, தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மையும் கூட தேவனாய் கர்த்தர், அவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மை மாத்திரம் அல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஒருவேளை உங்களை மாத்திரம் அறிஞ்சிருக்கலாம் இல்லையா? குடும்பத்துல ஒருவேளை உங்களோட கூட இருக்கிறவர்கள் உங்க குடும்பத்தை அறிஞ்சிருக்கலாம், உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. உங்களையும் அறிந்திருக்கிறாரு, உங்களுடைய குடும்பத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு, உங்களுடைய நிலைமைகளையும் அறிஞ்சிருக்கிறாரு, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையும் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் பாருங்க, அநேக மனுஷன் நம்மை இல்லையா கண்டிருக்கலாம், அல்லது காணாமல் இருக்கலாம், அல்லது கண்டும் காணாமல் கூட இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அநேகர் நம்முடைய நிலைமைய பார்த்தும் பார்க்காதும் போல இருக்கலாம் இல்லையா? ஆனால் நம்மை காண்கிறவர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய நிலைமைகளை அறிந்தவர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், அவர்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. வாசிக்க போகிறோம் பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 6ஆம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். போதும், இங்க ஒரு நிமிஷம் நிறுத்துவோம். கவனிங்க. இங்க ஆபிரகாம் சாராய் அவருடைய குடும்பத்துல ஆகார் என்கிறதான அடிமை பெண்ணும் அந்த குடும்பத்துல இருக்கிறார்கள். இந்த குடும்பத்துல சின்ன குழப்பம் வருது. இந்த குழப்பத்தின் நடுவில் இந்த ஆபிரகாமும் சாரை நிமித்தமாக இந்த பிரச்சனைகள் மத்தியில் இந்த ஆகாரை அவள் கடினமாய் நடத்தினபடியால் இந்த ஆகார் இவளை விட்டு ஓடி போறான். கவனிக்கணும், இந்த குடும்பத்தை விட்டு என்ன பண்றான்? வெளியே ஓடி போறான். ஆனா அந்த ஆகாரை கேட்டுதான் ஓரளவுக்கு என்ன சொல்லிப்பான்னா, எதுக்கு போறேன், எங்க போறேன், நான் எப்படி இருப்பேன்றத என்ன தெரியும், யாருக்கு தெரியாது? ஆகாருக்கும் தெரியாது. அதே போல இந்த அம்மா போன பிறகு ஆபிரகாமுக்கும் தெரியாது எங்க போனாங்கன்னு, சாராய்க்கும் தெரியாது. அல்லேலூயா. கவனிக்கணும். இப்போ இந்த அம்மா இவங்க வீட்டை விட்டு கடந்து ஓடுறாங்க, வனாந்தரத்துல ஓடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் அவங்கள சந்திக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். தொடர்ந்து அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்போது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய்,
கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். போதும். அல்லேலூயா. இங்க பாத்தீங்களா, ஆகாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா 20 வருஷம் கதையை என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு சுட்டி காண்பித்தார். பாத்தீங்களா, அப்போ இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, நான் எதுக்கு ஓடுறேன், எங்கேயாவது மறைச்சு போனோம் தான் ஓடுறேன், என் வாழ்க்கை என்ன நிலைமையே தெரியாதுன்னு ஓடுறேன். ஆனா என் வாழ்க்கை மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தினுடைய அடுத்த நிலைமை மாத்திரம் அல்ல, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் குறித்து சொல்லும் போது உண்மையாகவே இவர்தான் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பேர் வச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எப்படின்னா, இந்த ஆகாருடைய நிலைமைகள், எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வுகளை கூட தேவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், அப்படியே அவங்களுக்கு முன்பதாக என்ன பண்ணாராம் சொன்னாராம். பாருங்க, அதை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை தான் வாசிக்கலாம். 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. எதை வச்சு சொன்னார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில சகலத்தையும் அறிந்தவர் அவர். ஹல்லேலூயா. ஏதோ முகத்தை பார்த்தவர் சொல்லி அங்க சொல்லல, அவருடைய வாழ்க்கையில இருக்க எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த தினத்துல, இந்த நாள்ல தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், இனி நடக்க போகிற எல்லாவற்றையும் யார் தான் அறிஞ்சிருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல நாம் பார்க்கும்போது நம்மை அறிந்தவர்கள் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா? தெரிஞ்சவங்களை தான் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. ஏன் அந்த அம்மா பாவம் பேரை சொல்லி அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, உதவி செய்வாங்க இல்லையா? தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்யலாம். நம் தேவன் நம்மை அறிந்திருக்கிறபடியால் நம்ம அறியாததும் நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை கர்த்தர் நம்மை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கழுதையை கூட கர்த்தர் கட்டப்பட்ட நிலைமையை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய நிலைமை யாருமே அறியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? அல்லது இவங்க பார்க்கல, இவங்க கேட்கல, விசாரிக்கல, அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இன்றைக்கு மாத்திரம் அல்ல, இந்த மாதம் மாத்திரம் அல்ல, இந்த வருடம் மாத்திரம் அல்ல, இனி நடக்க போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க தைரியமா இருக்கணும். என்னை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு, என்னை அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. ஆகையினால் அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்தா போதும். ஹல்லேலூயா. 2வது பிளஸிங் பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு மகிமை அடைந்தவர் ஆனபடியினால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற 2வது காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க போகிறோம். அதுலதான் 2வது குறிப்பு இருக்கு, வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து எண்டத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அவைகளை என்கிறதான ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். அவைகள் அப்படின்னா 2. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவைகளை நீங்க என்ன பண்ணணும், கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தேவனை கர்த்தர் கட்டளை கொடுத்து அனுப்புறார். அவர் முதலாவது அறிந்திருக்கிறார், 2வது நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இன்றைக்கும் தேவனை கர்த்தர் நம்மை காண்கிறவர் மாத்திரம் அல்ல, நமக்கு உதவி செய்கிறவரும் அவர் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையில இருக்கிற கட்டுகளை விடுதலை ஆக்குகிறவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் கட்டப்பட்டிருந்த அவைகளை அவிழ்த்து நீங்க கொண்டு வாருங்கள் என்றார். அதன் பொருள்னாக்கா, அவர் ஒருவர் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒருவர் தான் உங்க வாழ்க்கையில, அவர் உங்களுடைய எல்லா மறைவாக இருக்க எல்லா கட்டுகள் இருந்தோம் அவைகளை அவிழ்த்து உங்களை விடுதலை ஆக்குகிற ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல நம்ம பார்க்கும்போது பாருங்களேன், உலகத்துல நம்ம ஒரு வேளை நம் சுகமாய் இருப்பது மற்றவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுகமா இருந்துச்சுன்னா எப்படி ஆன அப்படின்னா,
யோசிக்கிறீங்க இப்பதான் இல்லையா? சில பேர் நிம்மதியா இருந்தா சிலருக்கு பிடிக்காது. எப்படி நிம்மதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா? சில பேர் நல்ல ஜாலியா விடுதலையா ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது சிலருக்கு பிடிக்காது. விடுதலையா இருக்கிறாங்களே என்ன விஷயம் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்கு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பாருங்க இல்லையா? சிலர் ஏதாகிலும் சில காரியத்துல சிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அநேகருக்கு சந்தோஷம். சில பேருக்கு இதெல்லாம் மாட்டிக்கினானா அப்பா நினைச்சேன்பா கரெக்டாக மாட்டினாம்ப அப்படின்றத சிலர் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நாங்கள் சுகவீனமாய் இருப்பதை குறித்து சிலர் சந்தோஷப்படுவோம். இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறான். நீங்கள் சுகவீனமாக இருந்தால் என்னால் முடியல அப்படின்னாக்கா, நினச்சேன் இது வரணும்னு நினச்சேன் உனக்கு வந்துடுச்சு அப்படியெல்லாம் சில பேர் இருக்கிறத நான் பாரு. நீங்கள் நெருக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. மற்றவருக்குன்னா சிலருக்கு தான், எல்லாருக்குமே நான் சொல்ல வரல. சிலருக்கு மகிழ்ச்சி. நீங்கள் நெருக்கப்பட்டு அதை சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா? நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து சில சந்தோஷப்படுவாங்க. ஜனங்கள் தான், தேவன் கிடையாது, ஜனங்கள் தான். நீங்கள் அழுகிறத பார்த்து சில பேர் சிரிக்க அவர்களுக்கு தோணும் இல்லையா? நம்ம படுகிற வேதனை, உபத்திரவம், பாடுகளை பார்த்து சில சந்தோஷப்படலாம். ஆனால் எல்லா கட்டிலிருந்தும் விடுதலை தரும்படி விரும்புகிறவர் நம் தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. உலகம் நம்மளை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிகழ்வுகளை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். அவர்கள் நம்மோடு கூட அல்ல, அவர்கள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மகிழ்ச்சியாக்க விரும்புகிற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம் சுகமாய் இருக்க விரும்புகிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறவர் அவர் தான். அல்லேலூயா. நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவன் அவர் தான். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, நம் தேவன் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட எல்லா நிலையிலிருந்தும் அவர் விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷன் விரும்ப மாட்டான், கர்த்தர் விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது வேகமாக எடுத்துக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1-19 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. 1-2 வசனத்தில் வாசிக்கலாம், கவனிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். 3ஆம் வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். போதும், நிறுத்துவோம். கவனிக்கணும். 19 வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்க. இங்க இந்த சொல்லப்பட்டதான இந்த கதிரேனுடைய நாட்டுல அந்த ஒரு பகுதியில ஒரு மனுஷன் அநேக பிசாசினால கட்டப்பட்டு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுனாக்கா, வேதனை நிறைந்ததா இருந்தது, துக்கம் நிறைந்ததா இருந்தது இல்லையா, அழுகை நிறைந்ததா இருந்தது இல்லையா. அவனுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை அவன் அனுபவித்து கொண்டிருந்தான் இல்லையா. கூக்குரல் இருந்தது, காயங்கள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, அவன் கண்ணீர் இருந்தது, அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும். இதை இயேசு கிறிஸ்து தூரத்தில் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கணும். அக்கறையில இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பிசாசினால கட்டப்பட்டு அவசப்படுகிறத இயேசு கிறிஸ்து அறிந்துதான் இந்த இடத்துக்கு நம்ம போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சீஷர்களை அழைத்து கொண்டு வருவார். சீஷர்களுக்கு தெரியாது, ஏதோ எங்கேயோ கூப்பிடுறாரு, போதவர் கூப்பிடுறாரு, அதனால போகணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். அவர் தூரத்துல அவர் அறிந்திருந்து அவர் என்ன நினைச்சார்னா, எப்படியாகலும் இந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணும், அவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் உடையவராய்த்தான் அவர் என்ன பண்ணாரா, இந்த பகுதிக்கு வராரு. இங்க பிசாசு பிடித்தவன் அலகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை விடுவித்து அவனை எப்படி மாத்திட்டாருன்னு தெரியுங்களா? 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவன் எல்லா காட்டிலிருந்து விடுதலை ஆக்கின பிறகு அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி
இயேசுவினிடத்தில் வந்து ஆ, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் ஆ, வஸ்திரம் தரித்து ஆ. உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப எப்படி இருக்கிறான் மனுஷன்? பயப்படுறது மற்ற மனுஷன் விட்டுருங்க. இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா, அவன் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்தவனாய் இயேசுவின் பாதத்துல இருக்கிறான். இதுக்குதான் அவர் வந்தார். அல்லேலூயா. அவன் அலகழிக்கப்படுகிறதை கண்டு, அவன் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை கண்டு, அவனை எப்படியாகிலும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் யாருன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. இப்ப விடுதலை ஆகிட்டார். அவன் எப்படி இருக்கிறான்னா, கூட உக்காந்துக்கிறான், தெளிவா இருக்கிறான், வசனம் தரித்து இருக்கிறான், சுகமா இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கிறான். இப்ப அவர் வேலை முடிஞ்சு அவர் மீண்டுமாக அக்கறைக்கு போகணும். இப்ப அவர் கிளம்பி அவர் என்ன பண்ணாருன்னா படவுல ஏறார். தொடர்ந்து 16ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் 17 வாசிப்போம். 17. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி ஆ. அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் ஆ, அவரோடே கூட இருக்கும்படி ஆ. தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், ம். நீ உன் இனத்தாரிடத்தில் ஆ. உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு சொல்றாரு, உன்னை விடுதலை ஆக்கினதை நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் நீ போய் சுகமா வீட்டுல போய் சொல்லி நீ சுகமாயிரு அப்படின்றாரு. அல்லேலூயா. இவன் வரணும்னு ஆசைப்பட்டார். எப்படின்னாக்கா, நானும் உன் கூட வந்துடணும் ஆண்டவரே அப்படின்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ போ, உன் வீட்டுக்கு போய் உன்னை நேர்த்தாடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ என்ன பண்ணு, சந்தோஷமா நீ இருந்து அவளுக்கு சொல்லு அப்படின்னு இயேசு கிறிஸ்து அனுப்பினாராம். பாருங்களேன். அப்ப நல்லா கவனிக்கணும். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் காண்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் வந்து அவரை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த கழுதையை கூட விடுவிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னாக்கா, அவர் காண்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் விடுவிக்கிறோம் அவர் கையில தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த பிசாசினால் பிடிக்கப்பட்ட மனுஷன் எங்கிருந்தோ தூரத்துல இருந்து அவர் காண்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இப்படி அழுகழைக்கப்படுகிற மனுஷனை யாராலையும் விடுவிக்க முடியல இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து விடுவித்தார். அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நிம்மதியை அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டான் என்றதை நம்ம வாசிக்க முடிகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, தொழில, வருமானத்துல நன்மைகள், சுகம், நிம்மதி, சமாதானம் இல்லாதபடிக்கு எந்த வகையில நாம் கட்டப்பட்டு இருந்தாலும் நம்முடைய தேவன் இன்றைக்கு அவர் நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் தான் விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. இப்ப நம்ம கர்த்தர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அவர் விடுதலை தருகிற தேவன். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவர் விடுதலை தருகிற தேவன். மூன்றாவது காரியத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் மகிமை அடைந்தவராய் இருக்கிறார். இந்த மகிமை அடையும் போது என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்துல சீஷர்களுக்கு சொன்னார் இல்லையா, அந்த கழுதைய நீங்க என்ன பண்ணுங்க, கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் இல்லையா. இவர்கள் பார்த்தார்கள், முதலாவது, இரண்டாவது அவளை அவிழ்த்தார்கள், மூன்றாவது இயேசுவிடத்துல கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இங்க வேதத்துல 6ஆம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். போதும். அல்லேலூயா. இங்க பார்க்கணும், வேத வசனத்தை நாம் கவனிக்கும் போது இங்க இயேசு கிறிஸ்து கழுதையும் கழுதை குட்டியையும் என்ன பண்ணார்னா, அவர் ரெண்டுத்தையும் நீங்க அழுத்து கொண்டு வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ஸ்ரீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஸ்ரீஷர்கள் போய் ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவிழ்த்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் இரண்டையும் அவர் கேட்டார் அப்படின்னாக்கா, கழுதையும் தேவை அவருக்கு, என்ன தேவை, குட்டியும் தேவை. அல்லேலூயா. இதற்கு என்ன அடையாளம் அப்படின்னாக்கா, இன்றைக்கு இந்த ஆராதனை வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது.
நாம் யாவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தேவை. அல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவரையும் அவர் விரும்புகிறவர். அல்லேலூயா. இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு இல்லை, ஒவ்வொருவரையும் கர்த்தர் விரும்புகிறபடியால் அவருக்கு யாவரும் தேவை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம நிச்சயமா தேவை. நம்ம யாரா இருந்தாலும், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம தேவை. சிறியோர் தேவை, பெரியோர் தேவை, முதியோர் தேவை, ஆண்கள் தேவை, பெண்கள் தேவை. இது எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தின் பார்வையில நம்ம அற்பமானவர்களாக இருக்கலாம் இல்லையா? மனுஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் சிலர் தேவை, சிலர் தேவையில்லை இல்லையா? யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தேவை. அவங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கனாக்கா, அவங்க கொஞ்சம் தலை காஞ்ச மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க தேவையில்லை. இப்படி சொன்னாதான் நமக்கு புரியும் பாருங்க. அல்லேலூயா. ஈடுக்கு ஈடு கொடுக்குறாங்க தான் அவங்க தேவை இல்லையா? வசதியாக இருந்தால் தான் தேவை. அவங்க அற்பமாக என்ன பண்ண அவங்க என்ன பண்ண, ஐயோ அவங்களுக்கு வெஸ்ட், நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அவங்களெல்லாம் கூப்பிடாத, இவரை மாத்திரம் கூப்பிடு. குடும்பத்திலேயே சில பேர் இருப்பாங்க இல்லையா? பார்ப்பாங்க, யாருக்கு போய் வைக்கலாம்னாக்கா நல்லா வசதியாக இருக்கிறவங்க போய் வை, அவர் வச்சா பணம் எதனா வசதி நமக்கு திருப்பி தருவார். இவருக்கு வச்சானா இவர் கூப்பிட்டு நம்ம தான் என்ன பண்ணோம், செலவு பண்ணோம், அதனால் இவர் வானா அப்படின்னு மனுஷன்தான் நீ வானா நீ வேணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணுறாங்க இல்லையா? சிலருக்கு இவங்க வேணும்னுவாங்க, சிலருக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் வேணும்னுவாங்க. பாருங்கள், செட்டுங்க இருக்கும், இவங்க தான் எனக்கு தேவை, மற்றவங்க தேவையில்லை, அது அவங்க செட்டு, இது இவங்க செட்டு அப்படின்ற மாதிரி இவங்கள தான் என்ன பண்ணுவாங்களாம், முன்னுரிமை கொடுப்பாங்க. மற்றவங்களாம் வாங்கினா அவங்களெல்லாம் சொல்ல தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆள்லாம் அவங்க இல்லை அப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க இல்லையா? மனுஷனுடைய பார்வையில் நம்ம அற்பமானவர்களாக இருக்கலாம் இல்லையா? மற்றவர்கள் பயனற்றவர்களாக கூட நம்ம இருக்கலாம். மற்றவர்களுக்கு முன்பாக தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்டவர்களாக கூட நம்ம இருக்கலாம். ஒருவேளை படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், பதவி நமக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? யாருக்கும் நம்ம தேவைப்படாதவர் போல கூட இருக்கலாம். ஏழையாக இருக்கலாம், எந்த மேன்மையும் உயர்வும் இல்லாமல் இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பாருங்க, தேவனை கர்த்தருக்கு நம்ம நிச்சயமா தேவை. அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ இல்லையா, நீங்க அவரால் பயன்பட முடியுமோ முடியாது, அதெல்லாம் அவர் தேவையில்லை. நீங்கள் யாவரும் அவருக்கு தேவை. அல்லேலூயா. உங்களுடைய நிலைமைகள் அவர் தேவையில்லை, நீங்கள் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, உலகத்துல ஞானவான்களை என்ன பண்ணுவோன்னா தேடுவாங்க இல்லையா? இன்டர்வியூ வைப்பாங்க. எப்படி இருக்குது அவனுக்கு, புத்தியெல்லாம் எப்படி இருக்குது, ஞானம்லாம் எப்படி இருக்குதுன்றா இன்டர்வியூ வச்சு என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுறாங்க. அறிவு உள்ளவர்கள் உலகத்துக்கு தேவை இல்லையா? கனம் உள்ளவர்கள் உலகத்துக்கு தேவை. ஏன் அப்படின்னா அவங்கள வச்சு என்ன பண்ணுவோம்னா பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படி தெரியுமா, ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க தான் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் வேகமாக வாசிக்கலாம், அவருக்கு தேவையானவர்கள் நாம் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வேகமா வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய நிலைமை எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய நிலைமை வச்சு அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, ஆனால் நம்ம அவருக்கு தேவை. அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்கு நம் தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம தேவை. ஒன்றுத்துக்கும் உதவாது என்று சொல்லி நம்ம வாழ்க்கை ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமைக்கு மனுஷருடைய பார்வையில் இருந்தாலும் வேதம் சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. போதும். அல்லேலூயா. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? சரி, புரிந்திருக்க அவசியம் இருக்கும், இல்லை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் சொல்லிடுறேன், வேகமா சொல்றேன் பாருங்க. வீடை கட்டும்போது
சில கல் இறக்கும் போதே உடஞ்சிரும். நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை போடுவோம், ஒன்றை கல்லாம் எத்தனை வந்துட்டுக்கிறியப்பா அப்படின்னு. அந்த ஒன்றை கல்லும் வரும். அதில் அவன் இறக்கும் போது நல்ல கல் இருக்கும், உடஞ்ச கல்லும் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கட்டும்போது உடஞ்ச கல்லத்து வைக்க மாட்டான் ஃபஸ்ட்டு. நல்ல கல்லத்து வச்சு என்ன பண்ணுவான்னா வீடை அப்படியே கட்டிகிட்டே வருவான். உடஞ்ச கல் நீ எடுத்து குதுறன்னு வச்சிங்களேன், ஓ அச்சுக்கு போடுப்பா நல்ல கல் எடு அப்படின்னும். இல்லை, நல்ல கல்லை வச்சு என்ன பண்ணுவான், கட்டிகிட்டே வருவான். ஆனால் இந்த உடஞ்ச கல்லை ஒரு நாள் தேட வேண்டிய நிலைமை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நல்ல கல்லை சில இடத்துல வைக்க முடியாது. அந்த இடத்துக்கு சரியான கல் எது தெரியுமா? இவங்க எது வானான்னு தூக்கி போட்டாங்களோ அதை தேடுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். சர்ச்சு கட்டும் போது அதை தான் தேடுவாங்க. இங்கே ஒரு போட்ட ஒரு கல் காணப்பா, இங்கே ஒரு போட்ட கல் காணப்பா. வேதத்தில் நிச்சயமாகவே உண்மை தான். வானான்னு தூக்கி போட்ட நம்மையத்தான் கர்த்தர் அவங்களுக்கு தலைக்கு மூலக்கல்ல வச்சிருப்பார். அல்லேலூயா. அவங்க காரியத்துக்கு நீங்க தான் ஒரு ஆளா வச்சிருப்பார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி நம்ம எந்த வகையில நம்ம மனுஷனால் தள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேடி ஓடி வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்மை தலைக்கல வச்சிருப்பார். வேதத்துல வேகமா வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வேகமா வாசிக்கலாம், கவனிங்க, வாசிப்போம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1-2. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். போதும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் முதல் குழந்தை பிறந்து வளர்ற வரைக்கும் நீதான் எனக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. இப்ப அவருக்கு 2 மணியா இருக்கிறதுனால அந்த மனைவிக்கு குழந்தைலாம் பிறந்தோடனே இவரை கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் 2வது மனைவியா இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணாருன்னா இவனை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இவனை நீ பரஸ்திரியின் மகன், நீ இந்த வீட்டுக்கு நீயும் சொந்தக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை துரத்தினார்கள். ஆனா நல்லா கவனிக்கணும், இங்கதான் கர்த்தர் வைக்கிறாரு. என்ன ஒரு காரியம் வைக்கிறாருன்னா, இந்த யெப்தா மாத்திரம் தான் பலசாலி, வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆனா இவங்க கண்ணுக்கு முன்பாக துரத்தப்படுறாங்க. இப்போ துரத்தப்பட்ட உடனே இவங்க என்ன நினைச்சுப்பாப்பா, ஓஞ்சி போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்தாங்க. ஆனா நாட்கள் வந்தது, தேசத்துல யுத்தம், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் வந்தது. யுத்தம் வந்த பிறகு நல்லா கவனிக்கணும், இவங்களுக்காக அந்த இஸ்ரேல் மூப்பர்லாம் என்ன சேர்ந்துனாக்கா யெப்தாவை துரத்துனாங்க. ஆமாப்பா, இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அவங்க கரெக்ட் தான், இவங்க தான் அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலைவர்லாம் வந்து நியாயம் விசாரித்து இவனை துரத்தி விட்டாங்க. எல்லாம் துரத்துறாங்க. அவன் போயிட்டாங்க அம்மாவை கூட்டுட்டு. இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் வருது. இந்த மூப்பர்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, என்னப்பா இது யுத்தம் வந்துச்சு, யார் போவா, யார் போய் சண்டை போடுது அப்படின்னு கேட்கும் போது யாரை ஞாபகம் வருதுன்னா யெப்தாவை ஞாபகம் வருது. அல்லேலூயா. அவனை போய் துரத்திட்டோமாப்பா, அவன் ஒரு பராக்கிரமசா, அவன் இருந்தானாக்கா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பான், நமக்கு முன்மாதிரியா இருந்திருப்பான், நமக்கு முன்னாடி அவன் நின்று இருப்பான், அவன் போய் யுத்தம் பண்ணியிருப்பான், தேவையில்லாம அவனை துரத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அவனை தேடி ஓடி வந்தார்கள் இஸ்ரேல் தேசத்தின் மூப்பர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூப்பர்கள் தேடி வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னாங்களாம், 4-8 வேகமா வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். பாருங்க, ஆபத்துன்னு வந்தபோது யார் தான் அங்க வந்தது, யார்கிட்ட தான் வந்து நின்னாங்க, துரத்தப்பட்டவங்க தான் வந்து நின்னாங்க. அல்லேலூயா. இப்ப அடுத்தது 8ஆம் வசனம். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாக எங்கள் அனைவர் மேலும் தலைவனா இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உண்டத்தில் வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, குடும்பத்துல தள்ளப்பட்டான், தேசத்துல அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. குடும்பத்துல தள்ளப்பட்ட அவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், அவன் வீட்டுக்கு இல்ல, அவன் தேசத்துக்கே தேவனை கர்த்தர் தலைவனா உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் தான் இஸ்ரேல் ஜனங்களை அவன் நியாயம் விசாரித்தான், நியாயாதிபதியா இருந்தான். அல்லேலூயா.
இன்றைக்கும் இந்த ஆராதனை வந்திருக்கிற தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், மனுஷர்களால் தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, வெறுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் பாருங்க, எப்போதுமே கட்டப்பட்டிருக்க அந்த கழுதை கர்த்தருக்கு தேவைப்பட்டுச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வேகமா வாசனம் முடிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவதனால நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பலனை நம்ம வேகமா வாசிக்கலாம். 7ஆம் வசனமும் 7-9 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். கழுதையும் கழுதை குட்டியும் மேய்ச்சலிடத்தில் கொண்டு வந்து அவள் என்ன பண்ணாலாம், தங்களுடைய வஸ்திரங்களை அவைகள் மேல போட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றினார்கள். இப்ப ஏற்றி என்ன பண்ணாலாம், கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அந்த இயேசு கிறிஸ்து கழுதை மேல பவனி வருகிறாரு. வரும்போது இவர்கள் என்ன பண்றாங்களாம், இவ்வளவு பெரிய ஒரு தேவன் வராரு என்று சொல்லி அவருக்கு முன்பாக என்ன செய்யறாங்களாம் பாருங்க. திரளான ஜனங்கள், 3ஆம் காரியத்துல நான் பார்க்கும்போது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை அவர் என்ன பண்ண வழியில விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியில பரப்பினார்கள். இது யாருக்குனாக்கா ராஜாவுக்கு கூட உண்டான கனம். அப்ப இயேசு கிறிஸ்து கழுதை மேல வரும்போது வஸ்திரங்களை கழுதை மேல போட்டு அவர் ஏற்றினாங்க. அந்த கழுதை நடந்தது பார்த்தீங்களா, அந்த பாதையெல்லாம் தங்கள் வஸ்திரங்களை போட்டாங்க, மரக்கிளைகளை என்ன பண்ணாங்களாம் வச்சாங்க. ஏன் அப்படின்னா ராஜா வருகிறார் என்பதை அங்க தெளிவுபடுத்துற ஒரு காரியத்தை ஜனங்கள் செய்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கனமும் மகிமையும் எப்படி வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற அந்த கழுதைக்கும் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மை பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறது மாத்திரம் அல்ல, நம்ம அவருக்கு தேவை. 3வது எதற்கு தெரியுமா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நம்மை அவருடைய மகிமை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை சுமந்ததுனால இந்த கழுதைக்கு மதிப்பே இல்லாம வந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவை சுமந்ததுனால ஜனங்கள்லாம் இந்த கழுதைக்கு வரவேற்பை கொடுத்தார்கள். இந்த கழுதைக்கு புசிக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாங்க. இல்லையா, என்னென்ன சாப்பிடமோ அதை கொடுத்தாங்க. இந்த கழுதை நடப்பதற்கு பாருங்க பஞ்சு மற்ற மாதிரி என்ன பண்ணாலாம், ஜனங்கள் அவர்களுக்கு அதாவது வஸ்திரங்களை மரக்கிளைகளை விரித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த அந்த நாள்ல அந்த மகிமை அவரை சுமந்து வந்த கழுதைக்கும் வந்தது. வேதத்துல நம்ம வாசிக்கும் போது பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எத்தனை மகிமை பெற்றாரோ அத்தனை மகிமையும் ஒன்றுத்துக்கும் உதவாத கழுதைக்கு தேவனை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படி உதவிச்சார். காரணம் என்னக்கா, அவரை சுமந்து வந்ததுனால, அவரோட கூட இருந்ததுனால இந்த கழுதைக்கு கர்த்தருடைய மகிமை கனமும் வந்துச்சு. பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவத்தை வேகமா நம்ம வாசிக்க போறோம், முடிக்க போறோம். கவனிங்க. பாருங்க, எல்லா ஸ்திரீகளும் இஸ்ரேல் தேசத்துல இருந்தாங்க, ஆனா மகிமை அடையல, கிருபை இல்ல. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்க இஸ்ரவேல்ல அநேக ஸ்திரீகள் இருந்தாலும் கர்த்தரால் கனம் பெற்ற ஒரு ஸ்திரீ இருந்தார். வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அல்லேலூயா. எப்படி இப்படிப்பட்டதான கிருபை, எப்படி இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுனாக்கா, அநேக ஸ்திரீகள் இருந்தாங்க. இஸ்ரவேல்ல அநேக ஸ்திரீகள் இருந்ததுனால வரல. ஆனால் இவளுக்கு ஒரு விஷயம் இருக்குது, இவள் கர்ப்பத்துல கிறிஸ்து பிறப்பார் என்கிறதான முன்னறிவிப்பை நினைத்துதான் இவர்கள் பாக்கியமுள்ள ஸ்திரியா மாறினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மரியாள், அவங்களுடைய மரியாள் என்கிறதான பெயருக்கு மகிமை இல்லை, இயேசு கிறிஸ்து கர்ப்பத்துல சுமந்ததுனாலதான் மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவரை அவர்கள் சுமந்து பெற்றெடுத்த போது ஞானிகள் வந்து என்ன பண்ணாங்க, அவளை தேடி வந்தாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லையா? யார் யாரோ தேடி வந்து என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய பார்த்தும் போது யாருக்கு தான் மகிமை, மரியாளுக்கும் மகிமை தான் வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப அற்பமாய் அந்த நாட்கள்ல எண்ணப்பட்ட யூதர்கள் மத்தியில ஸ்திரீகள் அற்பமாய் தான் எண்ணப்பட்டாங்க. அவளுக்கு மகிமை கிடையாது, அவங்களுக்கு கனம்லாம் கிடையாது, ஆண்களுக்கு தான் மகிமை கனம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமந்ததுனால மரியாளுக்கு விசேஷமான கனத்தை தேவனை கர்த்தர் கொடுத்தார், மதிப்பை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்களை வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம கனவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக கனவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், நம்ம எந்த ஒரு மேன்மையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு தேவனை காத்த அவர் நம் நடுவில் இருக்கிறார்.
நீங்க அவருக்கு வேணும். எதற்கு தெரியுமா? உங்களை அவருடைய மகிமையினால நிரப்பும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல நாமும் கனத்தையும் மகிமையும் அடையும்படியாக தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இந்த நாளிலும் கூட தேவனாய் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லாம் விசுவாசத்தோடு எழுந்து நிற்போம். உங்க வாழ்க்கையை, உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனாய் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய நிலைமைகளை அவர் ஒருவரே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.